சண்டே மார்னிங் லாஸ்ட்டு 3வது சண்டேவா இன்றைக்கி குட்டி பேபிக்கு தலைக்கு குளிச்சாச்சுங்க. அதாவது நாங்கள் எப்படி அவருக்கு ஹேர் வாஷ் பண்ணுவோன்னா, ஒவ்வொரு வாரமும் இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துட்டா 3 வாரம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஊற்றுவோங்க. அடுத்தது திங்கக்கிழமை 3 வாரம் ஊற்றுவோம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை 3 வாரம் ஊற்றுவோம். லைனாக இதே மாதிரி எல்லா டேவும் 3 தடவை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ பேபிஸ்னால் இந்த கிழமை தான் ஊற்றணும் அப்படின்னு இருக்கும் இல்லைங்க, அந்த கிழமை வந்துட்டு ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். பட் எல்லா கிழமையிலையும் நாங்கள் 3 தடவை ஊற்றி பழக்கிடுவோங்க. இன்றைக்கி சூப்பராக நலுங்கு மாவு எல்லாமே அரைச்சி குட்டி பேபிக்கு தலை குளிச்சாச்சு. ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டேவாக இன்றைக்கி தான் அவருக்கு தலை குளித்தோம். அதுக்கப்புறமா சாம்பிராணி எல்லாமே சூப்பராக போட்டிருந்தோம். நான் வந்துட்டு தொட்டில் சீலை மாற்றிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா குட்டி தம்பியை பார்க்குறக்கு வந்திருந்தாங்க. ஸோ சாம்பிராணி போட்டு எல்லாமே அவனை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க. அதுலேயே சாம்பிராணி கொடுத்துருந்தாங்க. அது நல்ல அரோமாவாக இருந்துச்சு. சரி ரூம் ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுருந்தேன். உண்மையாகவே ஸ்மெல் அவ்வளோ ஒரு குட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு அந்த ரூமே ஒரு நல்ல குட் வைப் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக நாங்கள் சாமி கும்பிடவே இல்லை. ஸோ இன்றைக்காவது சாமி கும்பிடலாம், எனக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சகவிய விளக்கையும் சாம்பிராணியும் வச்சு தான் சாமிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வீட்டில் பருத்து வைக்கும்போது வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குதுங்க. இந்த விளக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு பருத்த வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஏன்னா எண்ணெய் எல்லாமே அது உறிஞ்சிடும். ஸோ இந்த விளக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிஞ்சிடுங்க. அதனால் ஒரு பிளேட் வச்சு தான் நீங்கள் பருத்து வைக்கணும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அது ஃபுல்லாக ஒரு புகை வருங்க. அந்த புகை அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது. அந்த புகை நம்ம வீட்டில் ஓமகுண்டு வளர்த்துறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம விளக்கு போடுறதுக்கும் இந்த மாதிரி பஞ்சகாவிய விளக்கு போடுறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா சாமி கும்பிடுவீங்க, பாசிட்டிவ் வைப்பாக இருப்பீங்க அப்படின்னா, வீடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விளக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பஞ்சகாவிய விளக்குங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கியிருந்தேன். நான் பேஜும் டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நாள் கழித்து எனக்கு சாமி கும்பிட்டது இன்றைக்கி தான் ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இனிமேல் டெய்லியும் நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக சாமி கும்பிட்டுருவேன். முக்கியமாக இந்த விளக்கை பருத்தி வச்சு சாமி கும்பிடணுங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது.